கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 47ஆம் அதிகாரம் 7 உட்பிரிவுகளாக நான் பிரித்துள்ளேன். அதில் முதல் 4 உட்பிரிவுகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம். அடுத்த யூடியூப்லே எஞ்சியுள்ள 3 உட்பிரிவுகளை கண்ணோக்குவோம். இன்றைய நாளுக்காக நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதியானது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பிடம் சொன்னது இந்த வசனம்: எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியிரும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவர்களாக வைக்கலாம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கானான் நாட்டிலே மற்றும் எகிப்து நாட்டிலே மற்றும் உலகம் முழுவதும் கூட பஞ்சகாலம் உண்டாயிருந்தது. இந்த பஞ்சகாலம் இன்னும் சில வருடங்கள் இருக்கும் என்று ஏற்கனவே யோசேப்பு சொல்லியிருந்தான். 2 வருடம் தான் போயிருக்கிறது, நான் 5 வருடம் இருக்கிறது பஞ்சகாலம், எனவே எல்லாரும் இங்கே வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதே போல யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் மருமக பிள்ளைகளும் மனைவிகளும் பேர பிள்ளைகளும் ஆடு மாடுகளும் அவர்களுக்கு உண்டான யாவையும் கூட இங்கே எகிப்து தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போ யோசேப் என்ன செய்கிறான்? இதில் முதல் 4 வசனங்கள், 47ல் முதல் 4 வசனங்கள். இந்த காரியமும் கிமு 1877ஆம் ஆண்டு நடைபெற்றது தான். யோசேப்பு பார்வோனிடத்தில் சென்று, என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு எகிப்து நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் இப்போது கோசேன் பகுதியிலே இருக்கிறார்கள் என்று கூறினான். மேலும் அவன் தன் சகோதரர்கள் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். அவர்களை பார்த்த பார்வோன், உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அவர்கள், எங்கள் முன்னோர்களும் நாங்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், கானான் நாட்டில் பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது. எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாதபடியால் நாங்கள் அவைகளை ஓட்டிக்கொண்டு இந்த நாட்டில் தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ பார்வோன் வந்து யாக்கோபின் குடும்பத்தின் மீது தயவு காண்பிக்கிறான் 5-6 வசனங்களிலே. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்களும் உன் தந்தையும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து நாடு முழுவதும் உனக்கு முன்பாக உள்ளது. நாட்டில் உள்ள நல்ல இடத்தில் அவர்களை குடியமரச் செய். அவர்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கலாம். மேலும் அவர்களுக்குள்ளே திறமையானவர்கள் இருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிப்பதற்கு தலைவர்களாக வைக்கலாம் என்று சொன்னான். குடியிருக்க இடம் கொடுத்தது மட்டுமன்றி பார்வோன் யோசேப்பின் சகோதரர்களுக்கு பிழைப்புக்கான வழி ஒன்றையும் காண்பித்தான். இது யோசேப்பின் மேல் அவன் கொண்ட பிரியத்தினாலே தான் நடந்தது. அடுத்ததாக யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தல். 7லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனம். இதற்கு பின்பு யோசேப் என்ன செய்யறான்? தன் தந்தையாகிய யாக்கோபை பார்வோனுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வந்தான். யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக நின்று அவனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 ஆண்டுகள் ஆகும். என் ஆயுள் நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் உள்ளது என்றான். 130 ஆண்டுகள் வாழ்ந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்நாளை கொஞ்சம் என்று சொல்லுகிறான். காரணம் என்னவென்றால், யாக்கோபுவின் முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்தோடு ஒப்பிடும்போது நிச்சயமாகவே யாக்கோபின் வாழ்நாள் கொஞ்சமாகவே இருந்தது. அதையே பார்வோனிடத்தில் யாக்கோபு கூறினான். பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்திலிருந்து புறப்பட்டு போனான். அடுத்ததாக 11-12 வசனங்களிலே யாக்கோபும் அவன் குடும்பத்தாரும் கோசேன் பகுதியில் உள்ள ராம்சேஸ் என்ற பகுதியில் குடிய வருதலை பற்றி சொல்லுகிறது.
பார்வோனின் கட்டளைப்படியே யாக்கோபும் அவனது குடும்பத்தார் யாவரும் எகிப்து நாட்டில் நல்ல நிலப்பகுதியாகிய ராம்சேஸ் என்ற நாட்டிலே யோசேப்பினால் குடியமர்த்தப்பட்டார்கள். யோசேப்பு அவர்கள் யாவருக்கும் உணவு கொடுத்து தேவைகளை நிறைவேற்றி அவர்களை ஆதரித்து வந்தான். ஏனென்றால் இன்னும் பஞ்சகாலம் 5 ஆண்டுகள் இருக்கிறது சொல்லப்பட்டது. இந்த பஞ்சகாலம் முடிவதற்குள்ளாக மற்ற சில வேலைகளை செய்ய வேண்டியிருந்தது யோசேப்பு. அது என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் அடுத்த பகுதியில், இதே அதிகாரத்தின் அடுத்த பகுதியில் அடுத்த யூடியூப் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சகோதரர்களே, சகோதரி.